மேட்ரு என்னன்னா, பைபிட் வந்து பைகாயினை வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணல. சோ இதை சுட்டி காட்டுற மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, லிஸ்ட் பண்ண ஒரு சில எக்ஸ்சேஞ்சை வச்சு சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஏன் பைகாயினை வந்து லிஸ்ட் பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு பைபிட்டோட சிஇஓ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கேம் காயின், பைகாயினே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம் காயின். ஸோ இதை வந்து நான் லிஸ்ட் பண்ணி என்னுடைய யூசர்ஸ் தான் நான் ரிஸ்க தள்ள விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் கூடவே ப்ரூஃப் நான் காட்டுறேன், இது வந்து ஸ்கேம் காயின் அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் வந்து ஒரு 2023 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பைகாயினை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, பை அபிஷியல் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி இல்லை இவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு செல் பண்ணி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ மேலோட்டமா இந்த மாதிரி மைண்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனு, இந்த மாதிரி ஃப்ரீ ஏதாச்சும் கிஃப்ட் வருது அப்படி இப்படிங்கிறது ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து இவரு தப்பா புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ல, ஒன்னு ஒரு வயசான அம்மாவை இந்த மைனிங் அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி கேவைசி எல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ கேவைசி பண்ணதுல அவங்களுடைய ஐடிஸை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைகாயினை யூஸ் பண்ணி நீ காரவே பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 6 வருஷமா பைகாயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் டெஸ்ட் நெட்டா தான் இருந்தது. ஸோ டெஸ்ட் நெட்ல இருந்து மெயின் நெட்டுக்கு மாத்தினாங்க. பட் என்ன இருந்தாலுமே மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகல. அதாவது டெக்ஸ்ல இருக்கட்டும் இல்லைன்னா செக்ஸ்ல இருக்கட்டும், சாரி சிஇஎக்ஸ், ஓகேவா, சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு சிலர் வந்து பைகாயின் நேமை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் போலீஸ் சைட்ல இருந்து அந்த ஒரு ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து இவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் லிஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ரீசன் சொல்லியிருக்கலாம். பட் இதை இவர் மெயினா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கேம் நான் வந்து லிஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பயப்பட வேணாம். அண்ட் பைகோர் அஃபிஷியல் டீம்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனா அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கேஒய்பி, அதாவது நவ் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கேவைசி இருக்குதோ அதே மாதிரி நவ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது இருக்கு. ஸோ இதுல யாரெல்லாம் ஒத்து போறாங்களோ அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் எங்களுடைய பைகாயினை நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதுல வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா இல்லைன்னா நீங்க மைண்ட் பண்ண டோக்கன் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ரிஸ்க்கும் இல்லை. பட் நாங்கள் இதெல்லாம் சொல்லியும் நீங்க வேற ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சில் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 3 எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OKX, பிட்கிட், கேட்.io, இந்த 3 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க மைண்ட் பண்ண டோக்கனை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் நினைக்கலாம் இதனாலதான் வந்து டம்ப் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே இந்த ஏட்ரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா மேக்சிமம் பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அதிகமா ஹோல்டு பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்ட்ராப் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் டம்ப் ஆகுறது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் ஆல் டைம் பிரேக் பண்ணுதா இல்லைன்னா ரொம்ப டம்ப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் டம்ப் ஆச்சு அப்படின்னா எகைன் நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ரிஸ்க்ல பை பண்ணி வச்சுக்கலாம் லாங் டேர்முக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.